இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, அப்படியே நீ மனசு உடைஞ்சு போயிருக்கிறப்பா. என் அன்பு சகோதரி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறாருமா, ஆவியானவர் என் மூலியமாக சொல்கிறாரு, கடன் தொல்லையினால் நீ ரொம்ப இப்போ மனசு உடைஞ்சு போயிருக்கிற. ஒரு அதிசயமும் நடக்கலை, ஒரு அற்புதம் நடக்கலை, என்னுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படலை, நான் வாங்கின கடத்தை எப்படி அடைப்பேன், அதை எப்படி கொடுப்பேன்னு சொல்லி அப்படியே உடைஞ்ச உள்ளத்தோடு மனம் நொந்து கண்ணீரோடு கூட நீங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களை தேடி ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தை வெளிப்படுத்துகிறாரு. அந்த வசனத்தை வச்சு உங்களுடைய கடன் என்கிற தொல்லைக்காக, அந்த கடன் சுமைக்காக, அந்த கடன் பிரச்சனைக்காக, அந்த சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படுவதற்காக நீங்கள் மூச்சுக்கு 300 முறை இந்த வசனத்தை சொல்லி 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 இப்போ ஜெபிக்க போகிறீங்க. கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் வாயை தரங்க. உங்களுக்கு இப்போ எவ்வளோ கடன் பிரச்சனைனா இருக்கட்டும், கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே போயின்னு இருக்கட்டும். எப்படி நான் அசலை கொடுப்பேன், எப்படி வட்டி கட்டுவேன், இந்த மாதம் என்னுடைய வீட்டுடைய நிர்வாகம் ரொம்ப ரொம்ப டைட்டாக இருந்தது, என்னால் மேனேஜ் பண்ண முடியல, இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுத்தேன், அங்கே கடன் வாங்கி கொடுத்தேன், இனிமேல் எனக்கு கடன் கூட கொடுக்க மாட்டாங்க போல், இத்தனை மாதங்கள் இத்தனை வருஷங்கள் ஏதோ அங்கே இங்கே கடன் வாங்கி ஒரு கடத்தை அடைக்க 10 கடன் வாங்கினேன், அந்த 10 கடத்தை அடைக்க இன்னும் சில இடத்துல நகைகளை வாங்கினேன், பேங்க்கில் வந்து நகைகளை அடமானம் வச்சேன், இதுக்கு மேலே ₹1 கூட என்னால் புரட்ட முடியாது, நான் வாழ்க்கையுடைய கடைசி எண்டில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ரொம்ப ரொம்ப நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் தயவுசெய்து நீங்கள் வாயை திறந்து கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் சொல்லுங்க. உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்கள். நீங்கள் வசனத்து மேலே விசுவாசம் வச்சு அந்த வசனத்தில் இருக்கிற அபிஷேகம், அந்த வல்லமை என்னுடைய கடன் என்கிற சாபக்கட்டை உடைக்கணும்னு நீங்கள் விசுவாசம் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் விசுவாசம் வச்சு 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் என் அப்பா எனக்கு தரக்கூடிய வார்த்தை, என் ஏசப்பா என் தேவன், என் அப்பா எனக்கு தரக்கூடிய வார்த்தை இதுதான், கர்த்தர் எனக்காக யாவையும் இப்போ செய்து முடிப்பார். விசுவாச அறிக்கையை நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா கடன் தொல்லைன்றது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையாக பார்க்க முடியாது. அது உங்கள் நிம்மதியை அழிக்கும், உங்கள் தூக்கத்தை கெடுக்கும். அந்த கடன் என்கிற பிசாசு வீட்டில் வந்து புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டையை உண்டாக்கும், பயங்கர வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் போகும். இதில் பிஸ்னஸ் செய்கிறவங்க நல்லா போயிருந்த பிஸ்னஸ்ஸு திடீர்னு பிஸ்னஸ் சரியில்லை, அங்கே வியாபாரம் இல்லை, வருமானம் இல்லை, வாங்கின கடத்தை ஃபைனான்ஸை கட்ட முடியல, பேங்க் லோனை கட்ட முடியலன்னு சொன்னால் இன்னும் அவங்களுக்கு பயங்கர பாதிப்பு ஏற்படும், பயங்கரமாக பாதிப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு டெய்லி வியாபாரம் நடக்கணும். ஒரு கடன் சொன்னால் அந்த கடையை திறந்தால் ஒரு 9 மணிக்கு அந்த கடையை திறக்கிறாங்கன்னா 11 மணிக்குள்ளே ஒரு பெரிய வியாபாரத்தை அவங்க பார்த்துடணும். இல்லைனா அந்த வியாபாரிகள் அன்னைக்கு அவங்களுடைய கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியாது. ஏன்னா அந்த கடன் சொன்னால் கண்டிப்பாக அவங்க டெய்லி ஃபைனான்ஸ் வாங்குவாங்க, வாரத்தண்டில் வாங்குவாங்க, பேங்க்கில் வந்து லோன் எடுத்து தான் அந்த பிஸ்னஸை செஞ்சுருப்பாங்க. அந்த 1லேருந்து 10 டேட்டுக்குள்ளே அப்படியே அவங்களுடைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கடை வாடகை கட்டணும், கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கடையோட கரண்ட்டு பில்லை கட்டணும், பேங்க்கோட இஎம்ஐ காசை கட்டணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். எப்படி இன்றைக்கி நான் நிர்வாகம் பண்ணுவேன், மாதம் 1ஆம் தேதி பிறந்துடுச்சு, 10 டேட்டுக்குள்ளே இவ்வளோ ப்ராப்ளத்தை நான் பார்க்கணும், இவ்வளோ ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணணும்னு சொல்லி இந்த வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் பிரதானமாக இந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு மீள முடியாத துக்கத்தோடு இனி அந்த பிஸ்னஸை செய்கிறதா இல்லை விட்டுலாமா, விட்டுட்டா வேறு வழி இல்லை, வேறு எந்த பிஸ்னஸை செய்கிறதுன்னு சொல்லி நிறைய வியாபாரிகள் மனசு ஒடிஞ்சு போயிருக்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனலில் கூட இந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற நிறைய வியாபாரிகள் சொல்கிறாங்க, எனக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு ஒன்றுமே இல்லை பாஸ்டர் அப்படின்றாங்க. எல்லாம் கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. சின்ன வியாபாரமாக இருக்கட்டும், பெரிய வியாபாரமாக இருக்கட்டும், அதில் ஒரு மிராக்கள் டெய்லி நடக்கணும். ஒரு கடன் சொன்னால் அந்த கடையில் நல்ல வியாபாரம் நடந்தால் தான் அந்த வியாபாரிகளுக்கு சந்தோஷம்.
அப்போ தான் அந்த பிஸ்னஸ் அவங்க செய்ய முடியும், குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவங்க வழிநடத்த முடியும். இப்போது பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகி போச்சு, வியாபாரம் இல்லைன்னா அந்த வியாபாரி எப்படி ஏன் கர்த்தருடைய வழியில் கூட அவங்களால நிதானமாக நடக்க முடியாது. சர்ச்சுக்கு போக முடியாது, வசனத்தை கேட்க முடியாது. ஏன்னா ரொட்டேஷன் ஆகினே இருக்கணும். பணம் வந்துக்கினே இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி. மேலும் மேலும் கடைக்கு பொருள் வாங்கி போட முடியும். அப்போ தான் அது வந்து ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். ஆனால் ஏதோ ஒரு செய்வனை வச்ச மாதிரி, ஒரு சூனியம் பண்ண மாதிரி, பிஸ்னஸ்ஸே அப்படியே அழிக்கிற மாதிரி சுற்றிலும் பிசாசு அந்த கடையை சுற்றிலும் பல வல்லமைகள் போகிறாள். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, என் கரத்தின் கிரிகளை நான் நிகழ்விட மாட்டேன். அவருடைய கிருபை என்றும் உள்ளதான். தாவீது சொல்கிறாரு, நல்லா பாருங்கள் வியாபாரிகளே, நல்லா பாருங்கள். ஏசப்பா சொல்கிறாரு, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் அவருடைய கரத்தின் கிரியை அவர் உங்களை நிகழ்விட வாய்ப்பே கிடையாது, கைவிட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துகிறார். மனசு ஒடிஞ்சு போகாதீங்க. ஐயோ வியாபாரம் போயிடுச்சே, தொழில் நஷ்டமாயிடுச்சே, நான் என்ன செய்வேன் ஐயோன்னு சொல்லி மனசு வேதனைப்படாதீங்க. கண்டிப்பாக சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வருமானத்தில் பெரிய ஒரு லாபத்தை, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? இந்த 138ஆம் சங்கீதத்தில் தாவீது 1 அப்படியே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஒவ்வொரு வார்த்தையை சொல்லின்னு வருவார். அதில் இப்போது நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம், 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு உத்தரவு அருள் பண்ணினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். 2வது வசனத்தை கவனிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு கொடுத்தீங்க, என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தேற்றினீங்க. எவ்வளோ அற்புதமாக ஆசீர்வாதமாக தாவீது தேவனுடைய மகத்துவத்தை புகழ்கிறார் என்பதை பாருங்கள். ஆத்துமாவில் பலன் தருவாராம். பொதுவாக வந்து கடன் ஆயிடுச்சின்னு சொன்னால் ஆத்துமாவில் பலனே இருக்காது, ஆவின் பலனும் இருக்காது, சரீர பலனும் இருக்காது. அந்த ஆத்துமா அப்படியே சோர்ந்து போயிருக்கும். அந்த ஆத்துமாவுக்கு பண வரவு வந்தால் தான் சந்தோஷம் உண்டாகும். பணம் இல்லைன்னா எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்கள். குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? மனைவி பிள்ளைகளை எப்படி வழிநடத்த முடியும்? முடியாது. அப்போது அந்த பொருளாதாரம் என்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் தந்தால் தான் உண்டு. உங்கள் கையில் வரக்கூடிய ஒவ்வொரு காசும் ஏசப்பா உங்களுக்கு தரக்கூடிய காசு. அந்த பணத்தை நீங்கள் வட்டி கட்டுறதால தான் மனசு உடைஞ்சு போகிறீங்க. மேலும் வருமானத்துக்கு மீறி உங்களுக்கு செலவு, வருமானத்துக்கு மீறி நீங்கள் கடன் சுமையில் சிக்கின்னு இருக்கிறீங்க. வீடு கட்டந்தால கடன், வீடை வந்து இஎம்ஐ போட்டு சில பேர் அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்கியிருப்பாங்க. அந்த லோனை கட்ட முடியாது. பேங்க்காரன் வந்து நோட்டீஸ் ஒட்டுவான், பணத்தை கட்டு இல்லை வீட்டை ஜப்தி பண்ணுறோன்னு சொல்லி அவன் பயங்கர ப்ரெஷர் கொடுப்பான். பேங்க் அதிகாரிகளை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாது. இதில் ஒரு கும்பல் வந்து பாதிக்கப்பட்டுக்குது. அதனால் பேங்க்கில் வந்து இஎம்ஐ போட்டு ஒரு ஹவுஸை வாங்கிக்கலாம், ஒரு லேண்டை வாங்கிக்கலான்னு சொல்லி இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் இஎம்ஐ போட்டு பேங்க்கில் லோன் போட்டு நீங்கள் அந்த இடத்தையோ அல்லது அந்த அப்பார்ட்மெண்ட்டையோ நீங்கள் வாங்கினா உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக செயல்படணும். நாளை பின்ன ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறி போச்சு, வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியல, வரக்கூடிய வருமானம் ஸ்டாப் ஆகி போச்சுன்னா உங்கள் நிலைமைய சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடும். ஆனால் ரொம்ப ரொம்ப நிதானமாக கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் செயல்படணும். ஒரு கடத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும். இன்றைக்கி இருக்கிற நம்ம குடும்ப சூழ்நிலை நாளைக்கு இருக்குமா? நம்ம வீட்டுக்காரருடைய வருமானம் இப்போ இருக்குது, நாளைக்கு இருக்குமா? நமக்கு ஒரு வருமானம் இருக்குது, அந்த வருமானம் நிரந்தரமாக இருக்குமா? இதனால் குடும்ப கௌரவம் போடுமோ அப்படின்பதை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக யோசிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப ரொம்ப சாட்சியாக வாழணும். சாட்சி தான் மெயின். மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னா எப்படி பைபிள் எடுத்துன்னு கூட சர்ச்சுக்கு போக முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தால் கூட பரவாயில்ல, 9 இடத்துல கடன் வாங்கினா எப்படி அந்த கடனை சமாளிக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? ஒரு சில பேர் அந்த நேரத்துக்கு ஒரு பிரச்சனையை சமாளிக்கலன்னு சொல்லி அங்கே கடன் வாங்கி இங்கே கொடுப்பாங்க, இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் தான் வட்டி கட்ட முடியும்? எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் நீங்கள் வந்து வட்டி கட்ட முடியும்? சொல்லுங்கள். உங்கள் ஆத்துமாவில் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கும். உங்கள் இருதயத்தில் பல கேள்விகள் எழும்பும்.
ஏன் அதிசயம் நடக்க மாட்டேங்குது, ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, ஏன் நான் மாத்திர கண்ணீரோடு இருக்கிறேன், ஏன் என் பிரச்சனை மாற மாட்டேங்குது, ஏன் என்னோடய உபத்திரம் மாற மாட்டேன்னு சொல்லி உங்களை சில பேர் ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தாரு. என் ஆத்துமாவில் பலம் தந்து என் அப்பா தைரியப்படுத்தினார். அதனால் மனசு ஒடிஞ்சு போகாது, வேதனைப்படாது. உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு நல்ல வருமானத்தை தந்து ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் யார் யாருக்கிட்ட வட்டிக்கு வாங்கினீங்களோ, எந்தெந்த பேங்க்கில் இஎம்ஐ போட்டு நீங்கள் சிக்கிக்கின்னு இப்போது ரொம்ப தவிக்கிறீங்களோ, யார்கிட்ட சொந்தக்காரர்கிட்ட எங்கெங்கேயோ அறிமுகமானவங்கிட்டலாம் நீங்கள் நகை வாங்கி அடமானம் வச்சுட்டு அதை மீட்டு தர முடியாது, ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கு. இதுக்கெல்லாம் அப்பா வழிவாசலை திறப்பார். வேதனைப்படாது, மனசை தைரியப்படுத்தி வச்சுங்க. என் அப்பா எனக்கு கொடுப்பாரு, என் ஏசப்பா எனக்கு கைவிட மாட்டார் அப்படின்னு முழு விசுவாசம் வைங்க. இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இனிமேல் கடன் வாங்கக்கூடாது. ஒரு சில பேர் கடன் வாங்கிட்டு இவங்களோட எண்ணம் சிந்தை என்ன பார்த்தீங்கன்னா, நான் தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. யாராவது கட்டுக்கட்டாக பணம் தந்து இவங்களை காப்பாற்றி விடுவாங்க அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்க. அதுதான் தப்பு. நீங்கள் கடன் வாங்கினா அதை நீங்கள் தான் அடைக்கணும். ஒரு சொந்தக்காரர் வருவார், நம்ம கூட பிறந்தவங்க வருவாங்க, நம்ம அண்ணன் தம்பி வருவாங்க, நம்ம மாமியார் வீட்டில் இருந்து ஆள் வரும், அப்படியெல்லாம் காத்து நிற்காதீங்க. கடன் வாங்கிறது தப்பு. கடன் வாங்கியாச்சு, இனி அதிலேருந்து வெளியே வரணும். அதுக்கு நீங்கள் தான் உழைக்கணும். நீங்கள் தான் அதுக்கு நல்ல ஒரு வேலையை பார்த்து அந்த கடத்தை அடைச்சிட்டு இனிமேல் ஏசப்பா நான் கடன் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் பொருத்தனை பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டுட்டு இப்போ நான் கடன் பட்டுட்டேன், அவங்கக்கிட்ட நகைக்குது, இவங்கக்கிட்ட பணங்குது, அவங்கக்கிட்ட சொத்துக்குது, என்னை காப்பாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. யாரும் நீங்கள் பட்ட கடத்தை அடைக்க வர மாட்டாங்க. ஏசப்பாவை தவிர உங்களுக்கு யாரும் சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதனால் நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த கடத்தை கொடுக்கறதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு வட்டி அசலெல்லாம் சேர்த்து கொடுக்கறதுக்கு என்ன வழி, அதை யோசிங்க. எந்த வழியும் இல்லையா, அந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணு. ஆண்டவர் எப்படியாலும் வழி காட்டுவார். உங்கள் வருமானத்தை கொண்டே அந்த கடத்தை நீங்கள் கொடுத்துருவீங்க. அப்படி ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆரம்ப வசனம் என்ன சொன்னேன், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். இப்போ அடுத்த ஒரு வசனத்தை நம்ம படித்தோம். அது என்ன போட்டுக்குது, நான் கூப்பிடுவேன் எனக்கு பதில் கொடுப்பாரு, என் ஆத்துமாவில் பலம் தருவார். இவ்வளோ அற்புதமான வசனம் பாருங்கள். அடுத்த 3வது ஒரு வசனத்தை தந்து நான் முடிச்சிடுறேன். அந்த வசனத்தை வச்சும் உங்கள் கடன் தொல்லைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஏசப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்க மாட்டேன், வட்டிக்கு வாங்க மாட்டேன், துணிகரமான கடத்தை எதையும் நான் வாங்க மாட்டேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தோடு ஒப்பர் ஆகிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஓகேங்களா? அடுத்த 3வது ஒரு வசனத்தை தர குறிச்சிங்க. அதே 138ஆம் சங்கீதம் 7வது வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவி, உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கவனிச்சிங்களா? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அப்போ ஒரு மனுஷனாக பிறந்தவனுக்கு துன்பம், வேதனை, கடந்தொல்ல, பிரச்சனை, வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், வறுமைகள், கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் அந்த மனிதனை, அந்த கிறிஸ்துவனை, அந்த ஆண்டுடைய பிள்ளைய தூக்கி நிறுத்துகிற ஒரு கரம் உண்டு வேதத்தில் பேசப்பட்டது. அந்த கரம் தான் இயேசப்பாவுடைய கரம். ஆண்டவர் மிக அழகாக தாவீதை கொண்டு சொல்கிறாரு, துன்பத்தின் நடுவிலே நான் நடந்தேன், கர்த்தர் என்னை உயிர்ப்பித்தார், என்னுடைய சத்துருக்கள் எனக்கு விரோதமாக கையை நீட்டுவாங்க, ஆனால் அப்பாவுடைய வலதுகரை என்னை ரட்சிக்கும். கவனிச்சிங்களா? மறுபடியும் பாருங்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்கள் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அப்போது இன்றைக்கி உங்கள் மேலே, உங்கள் தோல் மேலே கையை போடுகிற அந்த சத்துருக்கள் கையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு தருவார். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏசப்பா உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதனால் இந்த வேத வசனத்துக்கு உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க.
ஏசப்பா நான் துன்பத்தின் நடுவில் நடந்து போகிறப்பா, உமது வலது கரத்தை நீட்டி என்னை ரட்சின்னு சொல்லி ஜெபிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை பரலோகத்திலேருந்து இறங்கி வரும். அப்படியே பரலோகத்திலேருந்து அந்த விடுதலையை கர்த்தர் அனுப்பி தருவார். உங்களை எத்தனை பேர் இப்போ துன்பத்தோடு, வருத்தத்தோடு, மன துக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய கண்ணீரை அப்பா துடைக்க வந்திருக்கிறேன். என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு உன்னோட துன்பத்தை கர்த்தர் மாற்றுவாருமா. என் அன்பு சகோதரனே, கடன் தொல்லையில் அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, உன்னுடைய கடன் தொல்லையை மாற்ற அப்பா தமது வலது கரத்தை உனக்காக நீட்டு வருவார். அப்படியே மனதுருகி ஜெபிங்க. ஆண்டவரே, உமது வலது கரத்தை நீட்டி என்னை ரட்சியோ. நான் ரொம்ப துக்கப்பட்டு இருக்கிறேன், ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன், ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறப்பா. என் பிள்ளைகள், என் குடும்பம், என் நிர்வாகம் எல்லாமே டைட்டாக போயினுக்குது ஆண்டவரே. என் கையில் ஒரு ரூபாய் இல்லை ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க, என்னை ரட்சியும். இந்த வலது கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு இதுலேருந்து ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி அப்படியே நீங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உத்தரவு தருவார். என்ன உத்தரவு தெரியுமா? அனைத்திலிருந்து உனக்கு விடுதலை. நீ கேட்குற எல்லாவற்றிலிருந்து உனக்கு விடுதலை. என் மகளே கலங்காதே, என் மகனே கலங்காத சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்காக இறங்குவார். அவருடைய இறக்கம் உங்களை வாழ வைக்கும். ஓகேங்களா? அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், மெசேஜை கேளுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்கள். இனிமேல் ஏசப்பா நான் கடன் வாங்கன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்கள். வசனத்தை அறிக்கை செஞ்சுனே இருக்கு. இன்றைக்கி 138ஆம் சங்கீதத்தில் 3 வசனத்தை நம்ம பார்த்தோம். அந்த 3 வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாயிடும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்பா உங்களுக்கு தருவார். நீங்கள் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நல்ல வருமானத்தோடு, நல்ல தீர்காயுசோடு, நல்ல செல்வத்தோடு, நல்ல ஆவிக்குரிய கனிகளோடு கூட நீங்கள் பூமியில் ரொம்ப சந்தோஷமாய் 3ஆம் 4ஆம் தலைவர் மட்டும் கர்த்தர் தந்த அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க. என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை குடும்பமாக வாழ்த்துக்கிறேன்.